நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன், அதாவது நம்முடைய தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் எம்பி தொகுதிகளை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு முக்கியமான சதியா இது இருக்கு. இதற்கு எதிராக நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். கிட்டத்தட்ட 58 கட்சிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல அதிமுகவும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் வந்திருந்தாரு. அப்புறம் மக்கள் நீதி மையம், தாவேகா, தவாக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் வந்திருந்தாங்க. பாமக அனைவருமே ஒருமித்த கருத்தோடு நாங்க முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருந்தாங்க. இது ஒரு சக்சஸ் மீட்டிங்காக பார்க்குறாங்க. அடுத்து தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக தென்னிந்தியா முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து, எம்பிக்களை ஒருங்கிணைத்து டார்கெட் பாஜக என்று அவங்களுடைய அரசியல் அம்பலப்படுத்தவும் திட்டம். ஸோ பரபரப்புக்கு இனி பஞ்சம் இருக்காதுங்க.